18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்த புதுசாக ஆரம்பித்து வைக்க போகிறேன். இத்தனை நாளாக என் துணையோட தைரியமாக களத்திலிறங்கி போராடி வாழ்க்கையை வாழ்ந்த உன்னுடைய முன்னேற்றத்தை இனி யாராலுமே தடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து விலகி போன விஷயங்களும் உனக்கு கிடைக்காம போன விஷயங்களும் இப்போது பத்தாக பெருகி உன்னிடமே வந்து சேரப்போகுது. இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற. நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதுவரைக்கும் நிறைய விடை தெரியாத கேள்விகளும் அடுத்து என்ன நடக்க போகுதோன்ற வழி தெரியாத பயணமுமாக உன் வாழ்க்கை இருந்ததல்லவா? அது எல்லாத்துக்குமே இப்போது முடிவை கொடுக்க போகிறேன். உன் வேதனைகளையும் கஷ்டத்தையும் மனசோதனைகளையும் புரிஞ்ச நான் உன் வாழ்க்கை பயணத்துக்கு வழிகாட்டதான் உனக்கு துணையாக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தியின் மூலமாக தான் நான் மனசு குளிர்ந்து போய் நீ கேட்ட வரத்தையே உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர்விப்பதற்கும் உன் முகத்தை மகிழ்விப்பதற்குமாக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கண்ட கனவு வேணும்னா உன்னை பயமுறுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த கருப்பசாமி நீ பயப்படும்படி எதுவுமே நடக்க விடமாட்டேன். நீ நிம்மதியாக சந்தோஷமாக உற்சாகமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து உன் ஆசைகளை நிறைவேற்றதான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு மனசு பாரமாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் வேலையும் கஷ்டமாக பலு நிறைந்ததாக இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் வேலை பலுவை குறைச்சி உன் மன பாரத்தை போக்கி நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். கஷ்டம் வந்து போனாலும் நிரந்தர நிம்மதி எப்போது கிடைக்கும்னு தானே நீ போராடிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த சந்தேகமும் இல்லாமல் என் துணை உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையோட நீ வாழ ஆரம்பித்தாலே போதும். நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்களை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் நிறைவேற்றுறேன். உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதுமே வீண் போகாது. ஆனால் நீ என்ன செய்யணும்னா முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை வளர்க்காம பேசி தீர்க்க பழகு. பேசி பேசி பிரச்சனைகளை வளர்க்காம நடந்ததுலேயே குறை சொல்லி குத்தம் கண்டுபிடிச்சு சண்டை போடாமல் இனிமே என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசித்து பேசும்போது பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துடும். இனி நடக்க வேண்டியதும் நல்லபடியாக நடந்திடும் அல்லவா? வீண் வார்த்தைகளை பேசுவதை குறைச்சிட்டு விவாதம் செய்வதையும் தர்க்கம் செய்வதையும் நிறுத்திட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் மீது நீ கவனம் செலுத்து. இனிமே நீ கவலைப்படும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போய் இப்போது பல வெற்றிகளை பார்க்க போகிற. இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் இனி ஒவ்வொன்றா உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்கே. இனி நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ நீ புலம்பிய புலம்பல்களை எல்லாம் நான் அறியாமல் இல்லை. நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி அற்புதம் செய்யதான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே நடக்கும். நீ நினச்சதை நடப்பதை கொடுப்பதற்காக பல நூறு வழிகளை உனக்கு காட்ட போகிறேன். எல்லா பிரச்சனைகளையும் நினச்சி கவலைப்பட்டு நீ போராடிக்கிட்டே இருந்தால் மட்டும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாது. எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக பிரச்சனைகளை அதன் போக்கிலேயே விட்டுட்டு நீ பொறுமையாக இருந்தாலே இந்த கருப்பசாமி நான் அதை சரி செஞ்சிடுவேன். நீ நினச்சதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்க தான் போகுது. ஆனால் அதுக்கு முன்பாக நீ நினைப்பது நல்லதாக இருக்கணும். உன் எண்ணத்தை கவனி. அதில் உள்ள எதிர்மறை சிந்தனைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களை சேர்த்துக்கோ. நம்ம நினச்சது நடக்குமான்ற உன் மனசில் இருக்க குழப்பங்களை எல்லாம் நீக்கி நீ நினச்சதை நினச்சது போலவே நான் உனக்காக நடத்தி கொடுத்துட்றேன்.